ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் வச்சு ஒரு சூப்பரான டிஷ்ஷு. மட்டன் எடுத்துக்கலாம். இதுலேயே வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹோல் ஸ்பைசஸ், கஸ்தூரி மேத்தி, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா பிரட்டிக்கோங்க. இது ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேனை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பு ஆன் பண்ணி மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இதுலேருந்து தண்ணி நல்லா இந்த தண்ணியிலே வேகணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றக்கூடாது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மட்டன் அந்த எண்ணெயிலே நல்லா வேகணும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மட்டன் வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக இருக்கும். பை ஃப்ரெண்ட்ஸ்.